உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி ரீதியான பாகுபாடுகள் தொடர்பான புகார்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளன. 2019-20ஆம் ஆண்டில் வந்த புகார்களின் எண்ணிக்கை 173ஆக இருந்த நிலையில் 2023-24ஆம் ஆண்டில் புகார்களின் எண்ணிக்கை 378ஆக உயர்ந்துள்ளது. இதையடுத்து பழைய விதிமுறைகளை மாற்றி உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கான விதிமுறைகள் 2026 என்ற புதிய வழிகாட்டி நெறிமுறையை பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகளின்படி பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் மட்டுமின்றி மதம், பாலினம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிறப்பிடம் சார்ந்த அனைத்து பாகுபாடுகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் சமவாய்ப்பு மையம் அமைப்பதோடு நிறுவனத்தின் தலைவர் தலைமையில் சமத்துவ குழுவை அமைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் விடுதிகள் மற்றும் வளாகங்களில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட சமத்துவ படைகள் அமைப்பதோடு 24 மணி நேரமும் செயல்படும் உதவி எண்கள் உருவாக்கப்பட வேண்டும். புகார் அளிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் சமத்துவ குழு கூடி விசாரணை நடத்த வேண்டும். தவறு நடக்கும் பட்சத்தில் கல்வி நிறுவன தலைவர்களே அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று புதிய விதிகளில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை செயல்படுத்த தவறும் கல்வி நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விதிமீறலில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசின் நிதியுதவி நிறுத்தப்படுவதுடன் பட்டப்படிப்புகளை வழங்க தடை விதிக்கப்படும் எனவும், மிக மோசமான சம்பவங்கள் நடந்தால் அந்த நிறுவனத்தின் அங்கீகாரமே ரத்து செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாகுபாடுகளை கண்காணிக்க தேசிய அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். இந்த குழு ஆண்டுக்கு 2 முறை கூடி புகார்கள் குறித்து ஆய்வு செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.